புதுக்கோட்டை பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி வந்தடைந்தார். அவரை பாஜகவினர் வரவேற்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி வரவில்லை. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள். திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்தில் அவரை பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றாங்க. அதே போல ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலும் அமித்ஷா வரவேற்றார். இது தவிர அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி, விஜயபாஸ்கர், காமராஜர் உள்ளிட்டோரும் அமித்ஷா வரவேற்றாங்க. அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா சாலை மார்க்கமாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்றார். அந்த நட்சத்திர விடுதியில ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு அந்த ஆலோசனையில் பங்கேற்க இருக்காரு. பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைப்பது, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க நிலையில அவரோடு இந்த ஆலோசனையில ஈடுபட இருக்கார். இது தவிர பாஜகவுடைய மாநில நிர்வாகிகளும் அதே போல மேலிட பொறுப்பாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்காங்க. இந்த நிலையில ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இந்த புதுக்கோட்டையில நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நயினார் நாகேந்திரன் இந்த பொதுக்கூட்டத்தை குறித்து கூறும் பொழுது, இது பாஜக சார்பில் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க. குறிப்பாக அவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வார் என அவர் பெயரை குறிப்பிட்டு ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை. இது மட்டுமல்லாமல் இன்று திருச்சி விமான நிலையத்திற்கு அமித்ஷாவை வரவேற்கவும் இந்த எடப்பாடி பழனிசாமி வரவில்லை. இது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி, குறிப்பா அதிமுக பாஜகவினிடையே இந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் வேறு ஒரு சுற்றுப்பயணம் காரணமாக இந்த அமித்ஷாவை சந்திக்கவும் அதே போல பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் இயலவில்லை என தெரிவிப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வந்த பொழுது அப்பொழுதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சாரத்தை ஒத்திவைத்து விட்டு நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார். ஆனால் இன்று அமித்ஷாவை அவர் சந்திக்க வரவில்லை. அதே போல இன்று இந்த பொதுக்கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்கூட்டமாக பார்க்கப்பட்ட நிலையில தேசிய ஜனநாயகனுடைய அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து கட்சியினரின் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது, அதுவும் அமித்ஷா பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கான முழுமையான காரணங்கள் வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரிய வரும். இந்த நிலையில அந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்காக பிஎஸ் கோயல் ஏற்கனவே தமிழகத்திற்கு வருகை தந்த நிலையில அந்த கூட்டணியை முழுமை பெறாமல் இருந்தது. யாரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்வதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் பிஎஸ் கோயல் தமிழகம் வந்துள்ளார். அவரிடம் அமித்ஷாவிடம் ஆலோசனை செய்து கூட்டணியை பலப்படுத்துவதற்கு என்னென்ன வியூகங்கள் வகுக்க வேண்டும், யாரை சந்தித்து பேசுவது, கூட்டணிக்கு யார் யாரை அழைப்பது என்பது குறித்தான ஆலோசனைகள் ஈடுபடுவாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளை நடைபெறக்கூடிய இந்த மோடி பொங்கல் விழாவில் அமித்ஷா கலந்து கொள்கிறார். அதே போல நாளை காலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் இந்த 2 நாள் நிகழ்ச்சிக்காக அமித்ஷா வந்த தற்பொழுது அவர் தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்றார். அங்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டம் நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. தங்களின் விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.